மத்திய அரசாங்கம் 35 பைசா தானே கொடுக்குறாங்க. அப்புறம் ஏன் மத்திய அரசு திட்டங்களை எல்லாம் என்னால நிறைவேற்ற முடியலன்னு நீங்க பேசுறீங்க? பேசக்கூடாது. ஒருவேளை மத்திய அரசு திட்டங்களை நீங்க கொண்டு போறீங்கன்னா மற்ற அமைச்சர்கள்லாம் யாருமே இந்த மாதிரி ஒண்ணுமே சொல்லலையே. எப்படி திமுக பாஜக 2 பேருமா சேர்ந்துக்கின்னு அண்ணனை கட்டம் கட்டுறாங்களா? எங்க தலைவர் வந்தாலே அப்படியே சும்மா தெறி மாசு சுறா எலி புலி புலி நல்லாவே நல்ல மனப்பாடம். அதாவது புறாவுக்கே பெல் அடிச்சவரு. நீங்க எல்லாம் வந்து இங்க எருமாட்டுக்கு பெல் அடிச்சிருப்போம். நம்ம எல்லாம் ரோட்ல போகும்போது அண்ணன் புறாவுக்கே பெல் அடிச்சு. ஐயா ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து இவர் என்ன பர்மிஷன் கேட்டாலும் நீங்க குத்துருங்க. எத்தனை நிமிஷம் பேசுறாருன்னு இல்ல எவ்வளவு ஒண்ணா நீங்க கொடுத்துருங்க, நீங்க போங்க அப்படின்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து லெட்டரே கொடுக்க மாட்டாங்க. அடையாங்க நீங்க அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஜெயிச்சா மட்டும் இல்ல தோத்தாலும் பனையூர்ல பதவி பிரமாணம்னாரு. என்ன சொல்லுவீங்க நீங்க? என்ன சொல்றது? வாயை பொத்திக்கணும். அவ்வளவுதான். நாங்க பதவி பிரமாணம் எடுத்துட்டு போறோம். அவ்வளவுதான். அவரோட வயசானவர்கள் அண்ணன் தான் சொல்றாங்க. சினிமான்னு சொல்றீங்களா? ஏங்க தமிழக அரசியலே சினிமா மாதிரி தானங்க ஓடிட்டு இருக்குது. எங்க வந்து இது ஒரு அரசியலா இருக்குது சொல்லுங்க. அல்ல திமுக ஒரு படம் சொல்றீங்களா? இதெல்லாம் புதுசா சென்சார் இல்லாம ஒரு 10 படம் எடுக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க சொன்னாங்களா இல்லையா? சார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, என்னால வந்து நலத்திட்டங்களே மக்களுக்கு பண்ண முடியல, அதை வந்து தடுக்கிறாங்க, மத்திய அரசு கிட்ட இருந்து என்னால வந்து காசே வாங்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு சுந்தர்சி அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காரு, நீங்க வேணும்னே மத்திய அரசு கிட்ட தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு கொடைச்சல் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி வந்து நிதி கிடைக்கும்? அது மட்டும் இல்லாம யார் உங்களை தடுக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டிருக்காரு. ஒன்றிய அரசு தான் கொடுக்க மறுக்கிறது, அதுதான் தடுக்குது. வேற யார் தடுக்கிறது? சரி அண்ணன் சொல்லிட்டாரு. இப்போ இதே அண்ணன் பிடிஆர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கூட அண்ணன் கூட பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் எதிர்கட்சியா இருக்கும்போது கூட இப்ப பிரச்சனை இல்லை, இப்ப நான் அமைச்சரா இருக்கேன், இப்ப வந்து பார்த்தா இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அங்க சாக்கடை இல்லை, இது இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்றீங்களே. அதுல இருந்து என்ன தெரியுது? அவர் எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கும்போது கூட அரசாங்கத்திலேருந்து எல்லா வேலையும் ஒழுங்கா நடந்திருந்தது. ஆனா ஞாபகம் இருக்கானே அந்த வீடியோ உங்களுக்கு? நான் அமைச்சராக இருக்கும்போது ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு கேட்ட வீடியோ சொல்லுங்க. அது அந்த அப்படிதான் சம்திங், ஏன் இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டிருந்தாரு. எப்படிங்க ஒரு அமைச்சராக இருக்கீங்கன்னு போது, இப்போ நம்ம அண்ணன் துரைமுருகன் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா காட்பாடி அங்கே நிற்கும் போது மக்கள்கிட்ட வந்து ஏதாவது குறை இருக்கா அப்படின்னா, எங்க எத்தனை வருஷமா அண்ணன் அங்கே எம்எல்ஏல இருக்காங்க, அவங்க குறையே இருக்கக்கூடாதுல்ல, மக்கள் வந்து குறையே சொல்லக்கூடாதுல்ல, ஆனாலும் அங்கே என்ன பிரச்சனைகள் அப்படின்னு கேள்வியே வரக்கூடாது. அங்கே இருக்கின்ற எதிர்கட்சி வேட்பாளர் சொன்னாங்க, அதான் இது இல்லை, அது இல்லை, நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இடமே கொடுத்துருக்க கூடாது இல்லை? அப்போ அங்கே கொடுக்கல இங்கே கொடுக்கல. சரி நான் கேட்குறேன், நீ ஏன் மத்திய அரசு திட்டம் தானே, மத்திய அரசு திட்டம் இங்கே வந்து மற்றதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகவே இல்லையா? எத்தனையோ திட்டங்கள், ஜல் ஜீவன்ல இருந்து வீடு கட்டுற திட்டம்ல இருந்து எவ்வளவு நடக்குது. 35 பைசா கொடுக்குறீங்க. நான் சொல்ல வரேன், மத்திய அரசாங்கம் 35 பைசா தானே கொடுக்குறாங்க. அப்புறம் ஏன் மத்திய அரசு திட்டங்களை எல்லாம் என்னால நிறைவேற்ற முடியலன்னு நீங்க பேசுறீங்க? பேசக்கூடாது. தமிழக அரசாங்கம் அதோ அந்த மாணவிகளுக்கு கொடுக்குறாங்க, மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க, 8000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க, 5000 ரூபா கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்க. இதை திட்டங்கள்லாம் கொண்டு போங்க. உங்க திட்டங்களே ஏராளமா இருக்குதுல, எதுக்கு நீங்க மத்திய அரசு திட்டம் 35 பைசா கொடுக்குற திட்டத்துக்கு நீங்க அங்க போயிட்டு நிக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஆனா இதே மத்த அமைச்சர்கள் மத்த எம்எல்ஏக்கள் யாருமே என்னுடைய தொகுதி மக்களுக்கு மத்திய அரசின் நலத்திட்டங்களை என்னால் செய்ய முடியவில்லை, மத்திய அரசாங்கம் தடுக்கிறது அப்படின்னு ஏன் யாருமே சொல்லல? ஒருவேளை மத்திய அரசாங்கம் வந்து இவரை மட்டும் கட்டம் கட்டுதா, இல்ல திமுகல வந்து இவரை மட்டும் கட்டம் கட்டிக்கிறாங்களா? ஏன்னா மத்திய அரசின் நலத்திட்டங்கள் 30,000 கோடிக்கு கொண்டு வந்துருவாரா? 30,000 கோடின்னு மத்திய அரசு திட்டத்தை சொன்ன, வேற எதுவும் சொல்லல. நீங்க பாட்டுக்கு உடனே உருன்னு வந்து போடாதீங்க. ஒரு வருஷத்துல 30,000 கோடி மத்திய அரசு திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாரா, இல்ல அதை கொண்டு சேர்க்கணும் வந்திருப்பாரா? உங்க தமிழக அரசு திட்டங்களை கொண்டு போங்க. மத்த எம்எல்ஏக்கள், திமுக எம்எல்ஏக்கள் யாருமே சொல்லலையே, மத்த திமுக அமைச்சர்கள் யாருமே சொல்லலையே. அரசு திட்டங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு மத்திய அரசு வந்து தர வேண்டிய நிதியை கொடுக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன், மத்த அமைச்சர்கள் யாராவது இது வரைக்கும் அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்களா? தமிழக அரசு திட்டங்களை கொண்டு போனோம்னா மத்திய அரசு நிதி வேணும்னா அப்புறம் அதை தமிழக அரசு திட்டங்கள்னு சொல்றீங்க?
1000 ரூபா கொடுக்குறாங்க, இதெல்லாம் மத்திய அரசு நிதியிலையா கொடுக்குறாங்க? கடன் வாங்கி தானே கொடுத்துருக்காங்க. 8000 ரூபா கொடுக்க போறோம்னு சொல்லிக்கிறாங்க கூப்பன். இதுவும் எப்படி மத்திய அரசு கொடுத்து தான் கொடுக்க போறாங்களா? அப்ப இதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைல்ல. ஒருவேளை மத்திய அரசு திட்டங்களை நீங்க கொண்டு போறீங்கன்னா மற்ற அமைச்சர்கள்லாம் யாருமே இந்த மாதிரி ஒண்ணுமே சொல்லலையே. எப்படி திமுக பாஜக 2 பேருமா சேர்ந்துக்கின்னு அண்ணனை கட்டம் கட்டுறாங்களா? அது அண்ணனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. சார், இப்போ இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப இதுவா போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரைக்கு போனா அதை வந்து தடுக்கிறாங்க, அதுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்புறாங்க. கேள்வியே எழுப்புறாங்க. தேர்தல் பரப்புரை தடுக்கிறாங்க சார். எங்க அதுல கடிக்கிறாங்க இல்ல, நடந்தது இல்ல. யாரோ ஒருத்தர் போலீஸ்காரங்க தானே கட்சாரு, அவங்க தொண்டரு யாரோ ஒருத்தர் கையை கட்சி போட்டாரு. சரி சொல்லுங்க. அது வந்து அதாவது ஒரு பொதுவாகவே ஒரு கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி பரப்புரை போறாங்க அப்படின்னா, இப்போ தேர்தல் கமிஷன் தான் கட்டுப்பாட்டுல இருக்கு தமிழகம். ஸோ அவங்க வந்து காவல்துறையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. அதை தவறுறாங்க, இவங்க வந்து திமுகவோட லிங்க்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தெல்லாம் வைக்கிறாங்களே. ஏங்க, காவல்துறை அப்படின்னா கூட்டமா இருந்தா அதை இப்படி போங்க அப்படி போங்க, இந்த தெருவில் வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடிக்காதீங்க அப்படின்லாம் வந்து காவல்துறை சொல்லணும் அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க ட்ரைனிங்ல வந்து இப்ப யாராவது கடிக்க வந்தா என்ன பண்றது அந்த மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா கூட்டத்தில் போகும்போது யாரும் கடிப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்த்தது இல்லை. அதுக்கப்புறம் கிரீஸ் தடவின பேரிகேடு, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாது. பாலட்டு மேல ஒருத்தன் போய் விழுந்தா என்ன பண்றது, இதெல்லாமா நம்ம யோசிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பா கொஞ்சம் உஷாரா போ. நம்ம நீங்க கூட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த ஒரு குறுக்கு சந்தை வழியா போறேன் அப்படின்னா அண்ணன் சொல்லுவார், அம்மா பார்த்து போமா, அங்க 2 வெறி நாய் சுத்தி நிக்குது சொல்லுவீங்களாண்ணே சொல்லுவார். ஏன்னா அங்க வெறி நாய் இருக்கின்றதுனால பார்த்து போமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முன்ஜாக்கிரதை அப்படின்னு. உடனே அவங்களாம் வெறி நாயான்னு கேட்காதீங்க. பழமொழி மட்டும் இல்லை, உதாரணம் சொன்னாலும் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. இந்த மாதிரியான விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் கண்டிஷன்ஸ் அதிகமா போட்டிருக்கலாம். ஆனா இதை சாக்கா வச்சுனே பாத்தீங்களா, அவங்க பெர்மிஷன் கொடுக்கல அப்படி நேரா வண்டியை பனையூர் விட்டுன்னு ஓடி போயிடுறாரு அவரு. சார், நேற்றுக்கே இப்போ முந்தா நாள் ஒரு 10 பேர் வெளியும் இந்த ஆளை பின்தொடர்ந்து வந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 பேருக்கு வந்து சீரியஸ் கண்டிஷனில் ஆஸ்பத்திரியில் அட்மிட்டடு. மீத இருக்க நபர்கள்லாம் வந்து இன்ஜுரிஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அவுட் பேஷண்ட்டாக. அதை கூட போய் பார்க்கல சார். அந்த ஆளு போய் பேசுறீங்க, போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துடும். கூட்டம் அங்கே மறுபடியும் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடும். என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? எங்க தலைவர் வந்தாலே அப்படியே சும்மா தெறி மாசு சுறா எலி புலி புலி நல்லாவே நல்ல மனப்பாடம். அதாவது புறாவுக்கே பெல் அடிச்சவருங்க அவரு. நீங்க எல்லாம் வந்து இங்க எருமாட்டுக்கு பெல் அடிச்சிருப்போம் நம்ம எல்லாம் ரோட்ல போகும்போது. அண்ணன் புறாவுக்கே பெல் அடிச்சு. புரியுதுங்களா? புரிஞ்சுட்டு அவர் வந்தா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க அவரை பத்தி? அவங்க முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாம் வந்து எத்தனை பேர் வருவாங்க? எங்க அண்ணன் மட்டும் சொல்லிட்டு வந்தாருன்னா 1 கோடி பேர் வருவாங்க தெரியுமா? சொல்லாம வந்தா 2 கோடி பேர் வருவாங்க. ஏன் அன்னைக்கு போய் இதுக்கு சொல்லாம நீ போய் பார்த்துட்டு வந்தீங்க? எங்க திருப்பவனத்துல போய் அந்த லாக்அப் டெத்துன்னு சொல்லி அடிச்சு கொண்டு விட்டாங்கன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்தாங்க. அன்னைக்கெல்லாம் போய் எப்படி போக முடிச்சு? திருப்பவனம் அஜித் குமார் லாக்அப் டெத். பரந்தூர் போகும்போதே எனக்கு வரல, அதுதான் எனக்கு கேள்வி. இப்போ என்ன சொல்றாங்க, அந்த கரூர்ல வந்து ஏன் அவங்கள அங்க நேரம் போய் சந்திக்கல அப்படின்னா உடனே கூட்டம் வந்துடும். அதனால அவங்களை இங்க கூட்டியாந்து மகாபலிபுரத்துல சந்திச்சேன் அப்படின்னாரு. இப்படி கூட்டம் வரும்னு சொல்லி நிக்கிறீங்களே, பரந்தூர்ல போயிட்டு அங்க போராடுகின்ற ஜனங்களை போய் பாத்தீங்களே, அங்க கூட்டமே வரலையே. ஏன் பரந்தூர்ல சினிமா தேட்டரே கிடையாதா? அவங்க எல்லாம் சினிமா பாக்குறதே கிடையாதா? பரந்தூர் சுத்து வட்டாரத்துல அவங்க ரசிகர்களே கிடையாதா? அப்போ இதுல இருந்தே தெரியுது இல்லையா, கூட்டம் வராம நார்மலா பார்த்தா கூட்டம் வராது. இது யாரோ ஏதோ பண்ணி கூட்டம் சேர்க்கிற மாதிரி இல்ல. அந்தந்த மாவட்ட செயலாளர்களுடைய வேலை தான். இதை போய் நீங்க கேட்டுக்கிறீங்க, இதை வந்து கெடுபிடி போடுறாங்க அப்படின்னா ஒண்ணு சொல்லிட்டா அண்ணே நீங்க சொல்லுங்க அண்ணே, காவல்துறை கிட்ட சொல்லி ஐயா ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து இவர் என்ன பர்மிஷன் கேட்டாலும் நீங்க குத்துருங்க. எத்தனை நிமிஷம் பேசுறாருன்னு இல்ல எவ்வளவு ஒன்னா நீங்க கொடுத்துருங்க, நீங்க போங்க அப்படின்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து லெட்டரே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பர்மிஷன் இல்லைன்னு சொன்னாதானே இதை காமிச்சிட்டு பனையூருக்கு போக முடியும். இவங்க பாட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இதுல எல்லாம் பர்மிஷன் கேட்டு கொடுத்து போட்டாங்கன்னா யார் போறது அங்க? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பொம்மை ஏத்துட்டு போலாம் அப்படின்வாங்க. அந்த பொம்மை கூட பேசுற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அதான் இப்ப எல்லாம் பண்றாங்க பெரிய பண்ணலாம, ஏன் ஒண்ணு வெறும் பொம்மை ஏத்துட்டு போறாங்க? இவங்க
பேசுற மாதிரி ஒரு பொம்மையை எடுத்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும். இவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு, ஹோலோகிராம்னு வந்துச்சு. அதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே மோடி பண்ணிக்கிறார் ஹோலோகிராம்ல பேசுறது அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணிட்டு போகலாமா? அதுவும் இவங்கள சினிமாவில் இருக்கவங்க இவங்களுக்கு தெரியாது. நல்ல ஐடியா, சீக்கிரமே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் நேரம் வந்தால் தானே கூட்டம் வருது, அதனால ஹோலோகிராமில் வந்து தலைவர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பிரச்சனையும் தீர்ந்துடும். அதுக்காக பதவி ஏற்றுக்கும் போது ஹோலோகிராமில் அப்படின்னா ஒத்துக்க மாட்டார் கவர்னர், நேரம் வரணும் அப்படின்னாரு. அதுல ஒன்று தெரியுமா, சிரிக்காதீங்க. ஒருத்தர் கேட்டிருந்தேன், என்னப்பா ஜெயிச்சா வந்து பனையூர்ல தான் பதவி ஏற்றுப்பீங்களா, பதவி பிரமாணம்லாம் நடக்குமா அப்படின்னு. இல்ல பனையூர்ல இல்ல, மகாபலிபுரத்துல ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. அடையாங்க, நீங்க அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஜெயிச்சா மட்டும் இல்ல தோத்தாலும் பனையூர்ல பதவி பிரமாணம்னாரு. என்ன சொல்லுவீங்க நீங்க? என்ன சொல்றது, வாயை பொத்திக்கணும். அவ்வளவுதான், நாங்க பதவி பிரமாணம் எடுத்துட்டு போறோம். அவ்வளவுதான். கவர்னரா ஒருத்தரை கூட்டியாரோம், அவ்வளவுதான். அவருக்கு கவர்னர் மாதிரி ஒரு வேஷம் போட்டு அவர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. சினிமா யாரு கேட்க முடியும்? ஷூட்டிங் தானே அது. ஜனநாயகன் 2 அவ்வளவுதான். இல்லைன்னா ஜனநாயகன் ஒன்றும் ரிலீஸ் ஆகல, அதுல கூட கடைசியில சேர்த்து ரிலீஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷா அப்படி இது சர்டிஃபிகேட் போலாம். வேற என்ன சொல்றாங்க, இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணமே திமுக தான் பிஜேபியோட சேர்ந்துட்டு சொம்படிச்சு ரிலீஸ் பண்ண விடாம பண்ணுது. நான் ஒன்று சொல்லிட்டா, இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே ப்ரொடியூசர்லேருந்து யாரோ சதி பண்ணியிருக்கிறதா ஒருத்தர் சொன்னாரு. ஏங்க அவங்க படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே சொல்லு. அடையங்க நீங்க வேற, இது வரைக்கும் அவர் இந்த கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பை எலெக்ஷன் அதுலலாம் ஒன்றும் நிக்கலை, நின்றா வெட்ட வெளிச்சம் ஆயிரும் தெரியும், எஸ்கேப் ஆயிட்டு வந்துட்டாரு. இப்போ அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ஊத்திக்கிச்சின்னு சொன்னா அசிங்கமா போயிருக்கும். ஏன்னா வழக்கமா ஏற்கனவே எல்லா படமும் ஊத்தின்னு தான் போகுது, எந்த படமும் ஓடுறது கிடையாது. படத்தை அப்ப இந்த படமும் ஊத்திக்கிச்சின்னு சொன்னா உடனே ஜனங்க முடிவு பண்ணுவாங்க, படத்தையே உன்னால சக்சஸ் பண்ண முடியல, நீ எங்கேயா அரசியல் கட்சியை ஜெயிக்க வைக்க போற அப்படின்னு சுத்தமா ஒன்றும் இல்லாம போயிடும். அதுக்காகவே வந்து இன்டென்ஷனோட சில சீனெல்லாம் வச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஒருத்தர் கிளப்பி விட்டாரு. பேசவே இல்லையா? ஏன்னா இவ்வளவு நாளா சுறான்னு மிரட்டி நிற்கிறாங்க. ஏதாவது அண்ணே சன் டிவில சொல்லுங்க அண்ணே, எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி இந்த சுறா புலி இந்த படத்தெல்லாம் திருப்பி போட சொல்லுங்க. புலிய போடணும், சுறா புலிய போடணும். ஆமா, சுறாவாது வந்து வடிவேலு காமெடி. ஆமா, சுறாவை புலி திருப்பி போடுங்க, புலி வருது அப்படின்னு. எலெக்ஷன் அன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதயநிதி அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை டைரக்டாவே பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் வந்து போட்டி அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. இப்போ அதாவது எடப்பாடி அவர்களை டைரக்டா இந்த மாதிரி காலில் விழுந்து முதலமைச்சர் பதவி வாங்கினவர் தானே அப்படின்லாம் சொல்லி பேசுறாரு. சரிங்க, அவங்க அப்பாவும் சிஎம் இருந்திருந்தாருன்னா அவர் காலில் விழுந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல காலில் விழுந்தாரு, அவ்வளவுதான். அரசியல்ல வந்து காலில் விழுறது அப்படின்றது நீ நேற்று புதுசாவா பாக்குறாங்க. அரசியல் இது சாதாரண அண்ணனே ஒத்துப்பாரு. இதுல முன்னாள் முதலமைச்சரை இவர் நிறைய வார்த்தைகள் விட்டு தவறை அதுக்கு அவர் எடப்பாடியார் சரியா பதில் கொடுத்துட்டாரு, புரியுதுங்களா? அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அப்படி பார்க்க போனா உதயநிதி அவர்களுடைய வயசு என்ன, அவரோட மூத்த அமைச்சர்கள் எல்லாமே அண்ணன்னு சொல்லி நிற்கிறாங்க. சினிமா ஃபீல்டுல அப்படிதான் நடக்கும். அது வந்து ஹீரோ அப்படின்னா அவர் வந்து எத்தனை வயசானாலும் அவரோட வயசானவர்கள் அண்ணன் தான் சொல்லணும். சினிமான்னு சொல்றீங்களா? ஏங்க தமிழக அரசியலே சினிமா மாதிரி தானங்க ஓடின்னு இருக்குது. எங்க வந்து இது ஒரு அரசியலா இருக்குது சொல்லுங்க. திமுக ஒரு படம் சொல்றீங்களா? இதெல்லாம் புதுசா சென்சார் இல்லாம ஒரு 10 படம் எடுக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க சொன்னாங்களா இல்லையா? அப்படிதானே சினிமா வச்சுதான் மக்கள் மனசை மாத்தி ஆட்சியை பிடிக்கணும்னு இருந்தவங்க தானே இவங்க. இன்னைக்கு இன்னும் புதுசா சொல்றீங்க நீங்க சினிமாவா அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க அவரு கேட்டாருன்னா அவருக்கு சரியா பதில் கொடுத்துட்டாரு எடப்பாடி, அவ்வளவுதான், விடுங்க. சரி, இதை பத்தி உங்களோட கருத்து? எடப்பாடியா எடுபட்ட பாடியா அது எனக்கு தெரியாதுமா. அவர் வந்து எதை எடுத்தாலும் பல்ல காட்டிக்கிட்டு தர்றாரு. ரெண்டாவது அவர் வந்து போன தேர்தலில் அவங்க பஞ்சாயத்து தேர்தலில் அவங்க கிராமத்திலேயே அவங்க கட்சிக்காரங்க ஜெயிக்கலை. இந்த சூழ்நிலையில் இப்போ வேறு வழி இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் நட்டுக்குச்சு. அன்றைக்கு வந்து கழுவி ஊற்றுனாங்க நம்ம மோடி ஐயாவை. அப்படியெல்லாம் கழுவி ஊற்றி விட்டு கடைசியில் மோடி ஐயா கிட்டேயும் அமித்ஷா ஐயாக்கிட்டையும் போய் காலில் விழுந்து ஐயா சாமி என்னை காப்பாற்றுன்னு சொல்லி இப்போ அவங்கள கூட்டணியில் கூட்டிகிட்டு வந்து இப்போ தேர்தலை சந்திக்கிறாரு. ஸோ அவங்கள சந்தித்தா என்ன ஆக போகுது? அதாவது உண்மையிலேயே நான் ஒரு வீட்டில் போய் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தால் நல்லா இருக்கும்.
புளிய மரத்துக்கிட்ட இருக்கிற அந்த பேயை கூட்டிட்டு வந்து கூட்டணியில வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணா என்ன மயிர் வளரும்? புளிய அத மரத்துல நீங்க சொல்லக்கூடாது. இல்ல அண்ணன் சொல்றாரு, கழுவி ஊத்தினாங்க இன்னைக்கு சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்டாரம் பரதேசிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போய் கூட உட்காந்துக்கின்னு மந்திரி பதவி எல்லாம் வாங்கிக்கின்னு RSS ஒரு சமுதாய இயக்கம் தேடி போல. கரெக்டுங்க. RSS ஒரு சமுதாய இயக்கம், இந்த உண்மைகளை நீங்க தான் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னவங்களும் இவங்க தான். புரியுதுங்களா? ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தேமுதிக தலைவியாக இருக்கின்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவை எவ்வளவெல்லாம் கழுவி ஊத்திருந்தாங்க அப்படின்றதும் உலகத்துக்கே தெரியும். அவங்கள கூட்டணியில சேர்த்து உட்கார வச்சிட்டு இருக்கிறதும் இவங்க தான். இதே வைகோ அவர்கள் திமுக பத்தி, திமுக தலைவர்களை பத்தி இப்ப நீங்க சொல்றீங்களா தனிப்பட்ட முறை விமர்சனம் அப்படின்னு. அதாவது ஒரு அரசியல் தலைவர், நான் கிரேக்க தத்துவ ஞானி மாதிரின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு தலைவர் எந்த அளவுக்கு தரக்குறைவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசினவர் வைகோ. கலைஞர் அவர்கள் இருக்கிற இடத்த பார்க்க உடல்நிலை சரியில்லாத இருக்கும்போது அவரை பார்க்க வந்தப்போ அவருக்கு என்ன விதமான வரவேற்பு கிடைச்சது அப்படின்றது தெரியும். தொண்டர்கள் அந்த அளவு கடுப்புல இருந்தாங்க. ஆதி காலத்துல இருந்த ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு பேசினவர் வைகோ. அண்ணனுக்கு தெரியும், மறந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுத்தாரு, நாதஸ்வரம் வாசிக்கலாம்னாரு. மகா மட்டமான பேச்சு இல்ல இது. இவரெல்லாம் ஒரு அரசியல் தலைவர், அவரை கூட்டணியில கூப்பிட்டு வச்சுக்கின்னு இவங்க பேசிவிட்டு அவருக்கு 4 சீட்டை கொடுத்துவிட்டு இவங்க சொல்றாங்க அவர் காலில் போய் விழுந்தாரு, இவர் காலில் போய் விழுந்தாரு அப்படின்னு. நானா இருந்தானா அப்பேற்பட்ட ஆளெல்லாம் வீட்டு வாசலையும் சேர்க்க மாட்டேன், தெருமனையில சேர்க்க மாட்டேன், ஓடி போயிரு அப்படின்னு வந்தாங்க. சார் அழுகிறாரு, குறவேஷம் போடுறாரு, அப்படியே கண்ணீர். என்ன வேஷம் ஒன்னா போடு, நீ பேசின பேச்சுக்கு அப்படியே உன்னை மூலையில ஒதுக்கி தள்ளணும் அப்படின்னு இருந்திருக்கணுமா வானாமா? இவர் சொல்றாரு இவங்க மோடி ஷா காலில் போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு. ஏதாவது யோகியதை இருக்குது இவருக்கு சொல்றதுக்கு? நீங்க வேற இங்க பாருங்க, இப்ப பாருங்க, மோடிகிட்ட போகாம இருந்திருந்தா, தனிச்சு அதிமுக நின்று இருந்தா எதிர்கட்சி வரிசையிலாவது வந்து உட்கார்ந்துருக்கோம். இப்ப அவர்கிட்ட போனதுனால எதிர்கட்சியா கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக போறோம். அவராது சரி ரைட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தனியா நின்றுட்டு அப்புறம் கூட்டணியில போய் நிக்கிறாரு. நாம தான் வந்து கூட்டணி இல்லாம என்னைக்குமே இறங்க மாட்டோமே. என்னைக்கு நம்ம கூட்டணி இல்லாம, அதாவது கூட்டணி இல்லாமலும் ஜெயித்த வரலாறு அதிமுகவுக்கு இருக்கின்றது. ஆனா திமுக கூட்டணியோடவும் தோத்துக்கிறாங்க, கூட்டணி இல்லாமையும் தோத்துக்கிறாங்க. ஐ மீன் இல்ல கூட்டணியோடவும் தோத்துருக்காங்க, கூட்டணியோடும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா கூட்டணி இல்லாம அத நம்ம நிக்கவே மாட்டோமே. இவர் சொல்றாரு தேர்தலுங்க, இது தேர்தல்ல வெற்றி தான் எங்களுக்கு. அதாவது தனியா நின்று ஜெயிக்கிறவனை பார்த்து 10 பேரை கூட்டின்னு ஜெயிக்கிறவன் சொன்னானோ, நீ தனியா நின்றுந்தா செகண்ட் பிளேஸ் ஆவது வந்திருக்கலாம் அப்படின்னு. தனியா நிக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதான் முதல்ல பாரு, அப்புறம் அடுத்தவங்களை பத்தி கேள்வி கேட்கலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 71,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.